அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி, ஸ்பீக்கிங் ஃப்ரம் தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. இன்று பேசப்போகும் டாபிக் இரகுலர் பீரியட்ஸ். இரகுலர் பீரியட்ஸுங்கிறது சின்ன குழந்தைங்கலேருந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இன்று இரகுலர் பீரியட்ஸ் பீரியட்ஸே வராமல் இருக்கிறத பிரைமரி அமெனோரியான்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் வரவங்களுக்கு இதை பேர் செகண்டரி அமெனோரியான்னு பேர். செகண்டரி அமெனோரியா இந்த பீரியட்ஸ் வரலன்னா, சில பேர் இது பீரியட்ஸ் வரலாமல் இருக்கிறதால நமக்கு நிறைய கன்வீனியன்ஸ் தானே, பேடெல்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி நினைப்பாங்க. பட் பீரியட்ஸ் வராமல் இருந்ததுன்னா சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் மட்டும் இல்லை, உடம்புல பலவிதமான கோளாறுகளும் வரும், மனசுலேயும் கோளாறு வரும். அதனால் பீரியட்ஸ் வரலைன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதுக்கு எதனால் வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருதுனால வராமல் இருந்ததுன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ள தீட்டு தங்கி போயிடும், அதனால் வெளியில் வரும்னு 20 நாளைக்கு பீரியட்ஸ் போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஓவராக ப்ளீடிங் ஆனாலும், கட்டிக்கிட்டே போனாலும் அதை பற்றி தங்கி இருந்து தீட்டு வருதுன்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பவும் போல் எப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அந்த 5 நாளைக்கு வரவங்களுக்கு 5 நாளைக்கு மட்டும்தான் இருக்கணும். நிறையெல்லாம் போகக்கூடாது. இப்படி நிறைய போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக போனாலும் அனிமையாக வந்துடும். ஏன் இந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காசு இருக்குது? நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று சாதாரணமாக சரியான சாப்பாடு சாப்பிடல, சமவிதமான உணவு சாப்பிடலன்னா கூட இது மாதிரி வரும். அனீமியான்னா ரத்த சோகை இருந்தாலும் பீரியட்ஸ் வராது. பலவிதமான ஆர்கனில் கோளாறு இருந்தாலும், அதாவது பிட்யூட்ரி, ஹைப்போதாலமஸ், தைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, யூட்ரஸில் என்ன கோளாறு இருந்தாலும் இது மாதிரி பீரியட்ஸ் வராமல் இருக்கும். முதல்ல காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரத்த சோகை இருந்ததுன்னா அதுக்கு ஏற்றபடி அயன் இன்ஜெக்ஷன், டேப்லெட் எல்லாம் போட்டோன்னா பீரியட் சரியாக வந்துடும். உணவு சரியாக சாப்பிட்லன்னா சரியாக சாப்பிடணும். பிட்யூட்ரியில் சில ஹார்மோன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக ஊறலைன்னா கூட இந்த மாதிரி தான் வரும், பீரியட்ஸ் வராமல் இருக்கும். ஹைப்போதாலமஸ்ங்கிற இது ஒரு கிளாண்ட் இருக்குது மூளைக்குள்ள. அந்த இதில் சரியாக ஊறலைனாலும் அதில் டிஎன்ஆர்எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹார்மோன் விடும், கொனோடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ்ன்னு. அது சரியாக ஊறாமல் இருந்தாலும், இது ஈஸ்ட்ரஜன் அளவு குறைச்சலாக இருந்தாலும் இது மாதிரி பீரியட்ஸ் வராது. ஏன் பீரியட்ஸ் வரலன்னா என்ன சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சில சமயம் சுய பற்றதாக வரும், சில சமயம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே அவங்களுக்கு போயிடும். நமக்கு பீரியட்ஸ் வரல, நமக்கு என்ன குழந்தை பிறக்குமோ இல்லை வயிற்றில் கட்டி ஆகிடுமோ, இருக்கிற பிளட்லாம் உள்ளே சேர்ந்து கட்டி ஆகிடுமோ, என்னெல்லாமோ அவங்க மனசில் பயந்து சரியாக படிக்கக்கூட மாட்டாங்க. எப்போ பீரியட்ஸ் வருங்கிறத பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் காசு. இது உடல் ரீதியான காசு. என்னன்னு சொன்னான்னா, நிறைய திடீர்னு ரொம்ப பருமன் ஆகிட்டான்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது. ஏன்னா அந்த இந்த ஃபேட் செல்லில் லெப்டின் ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது உடல் பருமனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி பீரியட்ஸ் வராமல் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது 15% குறைச்சலாக வெயிட் இருந்தாலும் பீரியட்ஸ் வராது. திடீர்னு அவங்க வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அனரெக்சியா நர்வோசாங்கிற மாதிரி ரொம்ப எலும்பு தோலமாக போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பீரியட்ஸ் வராது. ரொம்ப வேலை உடற்பயிற்சி நிறைய செஞ்சு அத்லெட் மாதிரி இது ட்ரைனிங் போய் அவங்களுக்கும் சரியாக பீரியட்ஸ் வராது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த காரணங்கள். பிட்யூட்ரி ஹைப்போதைராய்டிசம்னு சொல்கிறப்பட தைராய்டில் இருக்க செக்ரீஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும்போதும் பீரியட்ஸ் வராது. இது என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து இது பண்ணிக்கணும். இது பீரியட்ஸ் வராமல் இருந்தாலும் லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்குமா? ஆமாம், கட்டாயமாக வரும். லாங் டேர்ம் எஃபெக்ட் என்ன வரும்னா, அவ்வளோ எலும்பில் இருக்கிற கால்சியம் சத்துலாம் குறைஞ்சி அது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு ஒரு வியாதி வரும். கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் வரும். ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜனஸால் பீரியட்ஸ் வராமல் இருந்ததுன்னா எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியா வரும். இது இன்னொன்று எண்டோமெட்ரியல் கார்சினோமா வரும். இது எந்த காரணத்தால் வேணாலும் இது மாதிரி வரணும். பீரியட்ஸ் வராமல் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து இதுக்கு ஏற்றபடி எதனால் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலங்கிறத கண்டுபிடிச்சி எண்டோக்ரைன் காரணத்தாலையா, யூட்ரைன் காரணத்தாலையா,
நியூட்ரிஷன் சரியாக இல்லாத காரணத்தினாலயா, வேறு ஏதாவது ஹார்மோன்ஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணலையான்னு எல்லாம் பார்த்து ரெகுலராக பீரியட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்டரி அமனோரியாவை irregular பீரியட்ஸை அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அடுத்த காணொளியில் மீதி பீரியட்ஸ் பற்றிய மீதி ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.